Hi friends, welcome to my channel. This video sponsored by Educast. So Educast ஒரு digital marketing platformங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸ் மீன்ஸ் நம்மளுக்கு குறைந்த விலையில் நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற தமிழ் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்புங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Heart operation, blood vessels, ரத்த குழாய்கள், attack இதுக்கு போய் லட்சமா நம்ம வைத்தியத்தை செலவழிக்க கூடாது. கெட்ட கொழுப்பு ரொம்ப கூட இருக்கவங்க வந்து ரெகுலரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில 30 சொட்டு விட்டு டெய்லியுமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா TGL குறைஞ்சிரும். blood vessel பிளாக் இருக்கு, clot இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேணாம். இந்த மருத மரத்தோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெர்மினாலே அர்ஜுனா ஹோமியோபதி மருத்துவம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்புல சர்க்குலேட் பண்ணுது இல்லையா ரத்தம்ல, அந்த ரத்த குழாய்களுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும், சுருங்கி விரியும் தன்மை. ரத்தம் உள்ள போகும்போது விரியும், ரத்த இது சுருங்கும். இதுதான் எலாஸ்டிக், இதுதான் பிளட் பிரஷர். உள்ள போகிற ரத்தம் ரத்த குழாயின் மீது செலுத்தும் அழுத்தம் தான் ரத்த அழுத்தம். இந்த எலாஸ்டிசிட்டி வந்து என்னன்னா நம்மளோட முன்னோர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 100 வருஷம் இருப்பாங்க. ஹார்ட் ஃபெயிலியர்ல சாவல, கிட்னி ஃபெயிலியர்ல சாவல, லிவர் ஃபெயிலியர்ல சாவல. இது வந்து தமிழர்களோட இதுல வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கோ கிட்னி ஃபெயிலியருக்கோ லிவர் ஃபெயிலியருக்கோ ஆஸ்பத்திரி ஏறி இறங்கல. அப்பெல்லாம் வந்து இவ்வளவு அட்டாக்ஸ் வரல, இவ்வளவு பிளாக் வரல. இப்ப இந்த கோவிட் வந்தப்பறம் எத்தனை பேர் மாரடைப்புல இறந்து போறாங்க, எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி வந்து 40 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு இரும்பு பைப்பு மாதிரி ஆயிரும். நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி பைப் இமேஜின் பண்ணிக்கோங்க, இறுகிருமா, அது வந்து ஹார்டன் ஆயிரும். ஹார்டன் ஆனோடனே அதுல போயிட்டு வரும்போது விரிகிஞ்சி சுருங்கும் தன்மை இழந்துரும். அப்ப என்ன ஆகுனா அதுக்குள்ள வந்து உணவுப் பொருட்கள்லாம் போய் கொழுப்புலாம் போய் அடைக்க ஆரம்பிக்கும். அப்பதான் பிளாக்லாம் ஃபார்ம் ஆகுது. நம்ம சாப்பிட உணவுல நம்ம உடற்பயிற்சி பண்ணலன்னா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் போய் சேர்ந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மருத மழையோட பட்ட சாறு வந்து மருத்துவத்துல எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் லாஸ்ட் பிளட் வெசல்ஸ் ரீகெயின் பண்ணும். அதாவது இரும்பு பைப்பு, தண்ணி பைப்பு மாதிரி ஆன அந்த ரிஜிட் ஃபைபர்ஸ் வந்து இப்படி விரிஞ்சு சுருங்கும் தன்மை வந்துருது. அதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல் அது. அப்ப 60 வயசு 70 வயசு ஆகி ரத்த குழாய்கள் இறுகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க திருப்பி அந்த மருதமர அர்ஜுனான்ற மெடிசனை ஹோமியோபதியில கொடுப்போம். 30 சொட்டு 1/4 டம்ளர் தண்ணியில விட்டு குடிக்க சொல்லுவோம். குடிக்க இந்த ரத்த குழாய்கள் அதோட எலாஸ்டிசிட்டி திருப்பி வரும். அப்புறம் உள்ள படிஞ்சிருக்கிற அந்த கொழுப்புக்களை வெளியே எடுக்கும். இந்த இடது கை வலி சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியோ இல்ல ஜெனரலா சிம்டம்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த தாடு, இந்த காது, இந்த இடது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த அர்ஜுனா ரெகுலரா இந்த இடது கை ஆன்ஜினான்னு சொல்லுவாங்க, ஆன்ஜினா பெயின். ஆன்ஜினா வந்து அந்த பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மருதமர அந்த அர்ஜுனா மெடிசன் கொடுக்கும் போது இந்த பெயின் கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். சிம்டம்ஸ் எல்லாமே குறையறது மட்டும் இல்லாம கியூரும் ஆயிட்டு வருவாங்க. இதை விட பியூட்டி என்னன்னா இந்த இப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவான், ஜெனரல் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா ஒரு ஆன்ஜியோ பண்ணி அந்த கிளாட்டை எடுத்துட்டு அப்புறமா ஸ்டண்ட் வச்சுட்டு அப்புறமா பிளட் வெசல்ஸ்லாம் வந்துட்டு எங்கேயுமே கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை தருவாங்க. பட் இதுல பியூட்டி என்னன்னா நம்ம இருதய ரத்த குழாய்களுக்கு சப்ளை பண்ணுது இல்லையா ரத்த குழாய்கள், அது சாதாரண ரத்த குழாய்களோட 1000 மடங்கு மெல்லிசான ரத்த குழாய்கள். என்னோட முடி அளவுக்கு தின் பிளட் வெசல்ஸ். அந்த மாதிரி தின் கரோனரின்றது வந்து என்னன்னா இருதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்த குழாய்கள் பேர். அந்த கரோனரி ஆர்டரியோட பிளட் சப்ளையை கூட இது கரெக்ட் பண்ணுது, அதோட எலாஸ்டிசிட்டி கூட கரெக்ட் பண்ணுது. அவ்வளவு மைன்யூட்டான ரத்த கெட்ட கொழுப்பு ரொம்ப கூட இருக்கவங்க வந்து ரெகுலரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில 30 சொட்டு விட்டு டெய்லியுமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா TGL குறைஞ்சிரும். blood vessel பிளாக் இருக்கு, clot இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேணாம், ரொம்ப 90% பிளாக் இருக்குன்னா சர்ஜரி போவாங்க. இப்போ 80, 70, 60% இருக்கவங்க ஆப்ரேஷன் பண்ண விரும்பல, ஹார்ட் ஆப்ரேஷன் நீங்க வந்து கொஞ்சம் மருந்து கொடுத்து சரி பண்ணித்தாங்க அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு இதை நாங்க ரெகுலரா கொடுப்போம். கொடுத்துட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஆன்ஜியோ பண்ண போகும்போது 60 இருக்கு 30 வந்துருச்சு, சூப்பர், நல்ல ரிசல்ட். ஓகே, அது இல்லாம யோசிச்சு பாருங்களேன், என்ன மருந்து கொடுத்து கிளாட்டை ரிமூவ் பண்ணலாம், ஆனா எலாஸ்டிசிட்டி ஆஃப் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்களுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை ரீகெயின் பண்ண வைக்கிறதுலாம் எவ்வளவு வண்டர்ஃபுல். சித்தர்கள் போனாங்க, சாகா மருந்து, அதெல்லாம் மருந்து முக்கியமான பாடம். உன்னை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.